மும்மொழி கல்விக் கொள்கையை திணிப்பது பாசிசம். மத்திய அரசுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் எச்சரிக்கை. மாநில அரசுகளின் சுயாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என காட்டம். டிவிகே ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றும், மும்மொழி கொள்கையை ஏற்காத மாநிலத்திற்கு நாங்கள் ஏன் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று திமிருடன் பேசியிருக்கிறார். திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிற்கான கல்வி உரிமை என்பது உங்களுடைய அக்கவுண்ட் பேங்கில் இருந்து கொண்டு வந்து தரக்கூடியதல்ல. எங்களுடைய வரிப்பணத்தை உங்களிடம் இருந்து கேட்கிறோம், அதுவும் உரிமையான வரிப்பணம். மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்புடைய கொள்கையே அல்ல. இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டிற்கு ஏற்புடைய கொள்கை. தோழர்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை சார்ந்த அரசியலை முதலில் நான் கூறிவிடுகிறேன். ஒரு மாநிலத்திற்கு ஆட்சி மொழி என்று ஒன்று உண்டு. அந்த மாநிலத்திற்கான அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய தாய்மொழி என்று ஒன்று உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா முதல் நம்முடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வரை ஏற்றுக்கொண்ட ஒரே திட்டம் இருமொழி கொள்கைதான். இருமொழி கொள்கை என்றால் என்ன, மும்மொழி கொள்கை என்றால் என்ன? ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை திணிக்கிறது. தற்சமயம் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை 2020 என்ற ஒன்றை ஒன்றிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. அதன்படி பல்வேறு இடர்பாடுகள், தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத சில கல்விக் கொள்கைகள் அதில் இருக்கிறது. குறிப்பாக 5ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு. தற்பொழுது நடைமுறையில் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பிற்கு தான் பொதுத் தேர்வு இருக்கிறது. அதுவரை அனைத்து மாணவர்களையும் பாஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இது கர்ம வீரர் காமராஜர் காலம் முதல் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு குழந்தை பள்ளிக்கு வரக்கூடிய ஆர்வத்தை முதலில் தூண்ட வேண்டும். அதற்காகத்தான் மதிய உணவு போடப்பட்டது. பள்ளிக்கு வந்த குழந்தை இடையில் 5ஆம் வகுப்பிலேயே பொதுத் தேர்வு வைத்து அதற்கு பள்ளியின் மீதும் படிப்பின் மீதும் நாட்டம் வராத காலத்திலேயே நீ படிக்காத மாணவன் என்று முத்திரை குத்திவிட்டால் அடுத்து 6ஆம் வகுப்பிற்கு வருவதற்கு அவன் தயங்குவான், டிராப் அவுட்ஸ் ஆயிடுவான். பள்ளி இடைநிற்றல் ஏற்படும். இடைநின்று விட்டு அவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு கூலி வேலைக்கோ அல்லது தன் தகப்பன் செய்யக்கூடிய வேலைக்கோ சென்று விடுவான். இதுதான் பெரியார் எதிர்த்தார், குலக்கல்வி என்று. அப்படி பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பில் ஆர்வம் வரலாம், 8ஆம் வகுப்பில் ஆர்வம் வரலாம். குறிப்பாக உளவியல் ரீதியாக 10ஆம் வகுப்பில் தான் அவனுக்கு படிக்கக்கூடிய ஆர்வமே வருகிறது என்று கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். அதை வைத்துத்தான் 10ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிற்கெல்லாம் பொதுத் தேர்வு வைத்தால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாகும். அதனால் தமிழ்நாடு இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது. இன்னும் பல்வேறு கூறுகள் அதில் இருந்தாலும் குறிப்பாக 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது திணிக்கிறது. 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகார் என்ன நிலையில் இருக்கிறது, மற்ற வட மாநிலங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று ஒப்பிட்டு பாருங்கள். 2 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு இன்று கல்வியில் வளர்ந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் நாடாளுமன்றத்திலே கூறினார், இருமொழி கொள்கைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று. தமிழ்நாடு முழுக்க படிக்க தமிழ் மொழி இருக்கிறது, உலகம் முழுக்க நாங்கள் பயணிக்க ஆங்கில மொழி இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க பயணிக்க இருக்கக்கூடிய ஆங்கில மொழியின் வாயிலாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் பயின்று சென்று நாம் நம்முடைய நடைமுறையை செயல்படுத்தலாமே. அப்படி இருக்க எதற்காக இந்தியை மட்டும் இந்தியாவிற்காக நாம் படிக்க வேண்டும்? பூனைக்கு ஒரு வாசப்படியும் பூனை குட்டிக்கும் ஒரு வாசப்படியுமா கட்டணும்? இந்தியாவிற்கு ஒரு மொழி, உலகத்திற்கு ஒரு மொழி. எதற்கு? பூனை செல்லக்கூடிய அந்த வாசப்படி வழியாகவே பூனைக்குட்டியும் செல்லட்டுமே என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட வழித்தோன்றல்களின் கொள்கை தலைவர்கள் பெரியார் அவர்கள், அவரும் இருமொழி கொள்கையைத்தான் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதுமே இருமொழி கொள்கைதான். அது தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை. அதில் நீங்கள் அங்கிருந்து கொண்டு மும்மொழியை ஏற்றால்தான் உங்களுக்கு நிதி தருவோம் என்று சொல்வது திமிர்த்தனமானது, ஆணவத்தனமானது. தமிழர் என்ற இனம் உண்டு,
தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறியிருக்கிறார். தமிழர்களின் குணத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை அல்ல, எங்களுடைய தலைவர் அவர்கள் காட்டமாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமையை, மாநில உரிமையை பறிக்கக்கூடிய செயல் இது. பாசிசத்தின் உச்சம். இந்த பாசிசத்தின் உச்சத்தை தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது துடைத்தெறியப்படும். புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி என்றால் அதனை நீ எல்லாம் எதுக்குடா படிக்க வர, நீ எதுக்கு படிக்கிற அப்படி நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற ஆங்கிலத்தில் தங்கிலீஷில் கூறும்படியாக உங்களுடைய கொள்கை இருக்கிறது என்பதனைத்தான் தலைவர் அவர்கள் காட்டமாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை எதனை ஏற்பது எதனை எதிர்ப்பது என்று தலைவர் அவர்கள் விரிவான அறிக்கை வெளியிடுவார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான். அதனை எங்கள் தலைவர் ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். உங்களுடைய இந்த பாசிச போக்கை நிறுத்திக் கொள்ளுங்கள். திரு தர்மேந்திர பிரசாந்த் அவர்களே, இடைநிற்றல் தவிர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி மீது சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு சுகமானதாக இருக்க வேண்டும். அதனால்தான் உளவியல் ரீதியான தாக்குதல் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அது தமிழ்நாட்டினுடைய வழித்தோன்றல்கள் பேரறிஞர் அண்ணா உட்பட, காமராஜர் உட்பட, எம்ஜிஆர் உட்பட அனைவரும் பின்பற்றிய கல்விக் கொள்கை முறை. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரினுடைய கல்விக் கொள்கை முறையும் அதுதான். ஆகவே இருமொழிக் கொள்கைதான், இருமொழிக் கொள்கைதான், இருமொழிக் கொள்கைதான்.